தோற்றது மிகப்பெரிய வருத்தம். அவரும் ஏதோ எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் மாற்றுறேன், அதெல்லாம் நான் மாற்றுறேன்ட்டு. அவருக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? இது வந்து மக்களுக்கான தோல்வி தான். இன்னும் மக்கள் வந்து தோல்வி செஞ்சுட்டே இருந்தால் நாடு எங்கே போகும் தெரியாது. எதுக்கோ ஏமாந்துட்டாங்க. ஏன் இது மக்கள் தீர்ப்பு தானே? ஆமாங்க, ஒரு 20 வருஷமாக போராடுறாரு. ஒரு மனுஷன் எதுக்காக போராடுறாருன்னு அதுவே தெரியாமல் வாக்காளர்கள் வந்து அவர் நிற்கிற தொகுதியில் ஓட்டு வந்து கம்மியாகிடுச்சோ இல்லை அவர் ஜெயிக்க முடியலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, அப்போது மக்கள் வந்து விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவர் விஷயத்தில். ஆமாம், எல்லாம் வந்து இந்த நடிகர் மோகத்தில் தான் போகிறாங்க. அது என்ன சொல்கிறது, அடுத்த ஆட்சியில் அது க்ளீனாக தெரிஞ்சிடும். தோத்தாலும் சீமான் தான், ஜெயித்தாலும் சீமான் தான் தலை. ஆனால் தொடர்ச்சியாக தோத்துட்டே இருக்கார்ல, ஒரு சோர்வு வராது அவருக்கு? மக்கள் தோக்க வச்சுட்டே இருக்கீங்களே, அவர் பேச்சை பார்த்தா உங்களுக்கு சோர்வு தெரியுதுங்களா? இலங்கையிலேருந்து கற்றுக்கணும் வந்தவர் தலை, அது எப்படி வரும் அவருக்கு? நான் வந்து யாருடைய பிள்ளைன்னா தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைன்னு சொல்லுவார். பிரபாகரன் வந்து எந்த இடத்துலையும் அவர் தோல்வியை நோக்கி என்னதான் போனாலும் அவர் உயிரே பறி கொடுத்த நேரத்தில் கூட அவர் பின்வாங்கினதில்லை. அதே நிலைமையில் தான் அண்ணன் சீமான் அவர்களையும் பார்க்குறேன். அவர் எத்தனை தோல்வி சந்தித்தாலும் அவரோட நோக்கம் வந்து தமிழர் முன்னேற்றத்துக்காக தான் இருக்குது. அதனால் அவர் வந்து கண்டிப்பாக பின்வாங்க மாட்டார். இன்னும் போராடுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க கூட எல்லாரும் நிற்பாங்க. கவலையே படாதீங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஆட்சி மலரும். ஆனால் தொடர்ச்சியாக மக்களோட எல்லா பிரச்சனையும் களத்தில் நிற்கிற சீமான் அவர்கள் இந்த முறையும் மீண்டும் தோற்றுருக்காங்க. அவங்க கட்சியும் தோற்றுருக்கு. எப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் தலை அவருக்கு. இதுவே தோத்தாலும் சீமான் தான், ஜெயித்தாலும் சீமான் தான் தலை. இல்லை தலை, ஜெயித்தாலும் எப்படி சொல்கிறது, அவர் ஜெயித்தாலும் அவர் கேரக்டர் மாற போகிறதில்ல, அப்படி தான் இருப்பார். தோத்தாலும் அவர் கேரக்டர் மாற போகிறதில்ல, அப்படி தான் இருப்பார் அவர். எப்பவுமே அவர் ஒரே மாதிரி தான் இருக்கனால தான் அது இன்னும் அப்படியே இருக்கார். சோர்வு வந்துடாதா இந்த மக்கள் தொடர்ச்சி? வராது தலை. அவர் இலங்கையிலேருந்து கற்றுக்கணும் வந்தவர் தலை, அது எப்படி வரும் அவருக்கு? அவர் இங்கே ஒன்றும் கற்றுக்கல, இலங்கையிலேருந்து கற்றுக்கணும் வந்தவர், அதெல்லாம் வராது. சிறப்பாக இருப்பாப்பில்ல, சிறப்பாக இருப்பாப்பில்ல. ஒருவேளை அவங்க சோர்வில் இருக்கிறாங்க, தோல்வி சந்தித்த இந்த நேரத்தில் அவங்களுக்கு எதனா அவரை சப்போர்ட் பண்ணுற ஒரு இளைஞனா அவருக்கு எதனா நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவர் தான் சோர்வே ஆக மாட்டாருன்றல, அப்புறம் அதுக்கே சோர்வு அவரே சொல்லிக்கிறாரு. அவரே சொல்லியிருக்காருல, நான் ஏன் சோர்வாக போகிறேன், அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி, நான் எப்பவுமே தனி பக்கம் தானே அவரே சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஏன் கவலை பண்ணோம்? நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? அவர் சோர்வே ஆகக்கூடிய ஆள் கிடையாது. அவரே தான் சொல்கிறாரு, அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க, நான் சொல்கிறதே சாப்பிடுங்க, கில்லி மாதிரி இருக்கலாம்னு அவரே சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு நம்ம வருத்தப்படணும்? சோறுலாம் ஆக மாட்டார் தலை, சிறப்பாக தான் இருப்பார். ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் களத்தில் மக்களோட மக்களாக எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடக்கூடிய தலைவராக திரு சீமான் அவர்கள் இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தல்லையும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. எப்படின்னு பார்க்குறீங்க? இந்த தேர்தல் தோல்வியை சந்திச்சாக்கா வாக்காளர்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். வாக்காளர்கள்? ஆமாம், வாக்காளர்கள்கிட்ட இவர் சொல்கிற விஷயத்த வந்து அவங்க சரியாக புரிஞ்சிக்கலனாக்கா கண்டிப்பாக வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது வாக்காளர்கிட்ட. எதுக்கோ ஏமாறுறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், எதுக்கோ ஏமாறுறாங்க, எதுக்கோ ஏமாந்துட்டாங்க. ஏன் இது மக்கள் தீர்ப்பு தானே? ஏன் வாக்காளர்கிட்ட பிரச்சனை இருக்குதா பார்க்குறீங்க? ஆமாங்க, ஒரு 20 வருஷமாக போராடுறாரு. ஒரு மனுஷன் எதுக்காக போராடுறாருன்னு அதுவே தெரியாமல் வாக்காளர்கள் வந்து அவர் நிற்கிற தொகுதியில் ஓட்டு வந்து கம்மியாகிடுச்சோ இல்லை ஓட்டே இல்லை அவர் ஜெயிக்க முடியலையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, அப்போது மக்கள் வந்து விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவர் விஷயத்தில். ஆமாம், அவர் விஷயத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போது தோற்றுருக்கக்கூடிய தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருக்கு ஆறுதலாக எதனா சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாங்க அவர் முயற்சியை கைவிட மாட்டார்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு போராளி. அவருக்கு வெற்றி வந்து கிடைச்சே தீரும். என்ன கிடைக்குதோ அது எங்களுக்கு தெரியல. எம்பிலையும் கிடைக்கலாம், இல்லை அடுத்து நெக்ஸ்ட்டு எம்எல்ஏயும் கிடைக்கலாம். கண்டிப்பாக அவருக்கு வெற்றி கிடைக்கும். அவர் ஒரு போராளி. ஏன் அவருக்கு வெற்றி கிடைக்கணும்? போராளின்னு சொல்லிட்டு இல்லைங்க, தமிழக மக்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரியுது. அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், அவருக்கு கிடைக்கும். ஆமாம், அதாவது வெற்றிக்கு தோல்வி தான் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் எவ்வளோ தான் தோல்வியை சந்தித்தாலும் அவர் முட்டி மோதி முன்னாடி வரணும் தான் பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வருவார். அதுக்கான படி தான் அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த முறை வரலாம், நெக்ஸ்ட் டைம் வரலாம், அவ்வளோதான். ஆனால் தொடர்ச்சியாக தோத்துட்டே இருக்கார்ல, ஒரு சோர்வு வராது அவருக்கு? மக்கள் தோக்க வச்சுட்டே இருக்கீங்களே, அவர் பேச்சை பார்த்தா உங்களுக்கு சோர்வு தெரியுதுங்களா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், சோர்வுன்றதே அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அவர் நல்லா தான் தன்னுடைய கட்சியை நல்லா தான் கொண்டு போயின்னுக்கிறாரு. சோர்வே பார்க்க முடியல அவர்கிட்ட, பார்க்க முடியல. சரிண்ணா, என்னதான் இருந்தாலும் சரி, மனசளவில் கொஞ்சம் காயப்பட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த தருணத்தில் அவருக்கு எதுனா நீங்கள் சொல்லணும்னா என்னென்ன சொல்வீங்க? எதிராக நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் எதிரெல்லாம் நம்ம சொல்கிறேன். அவர் எதிராக இல்லைண்ணே,
இந்த முறையும் தோத்துருக்க இந்த சூழ்நிலையில் அவருக்கு நீங்கள் ஆறுதலாக என்ன சொல்லணும்னா என்ன சொல்வீங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் சொன்னால் கண்டினியூவாக மறுபடியும் அவர் நிற்கணும் தான் சொல்லுவேன். வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லையா? அதெல்லாம் வேறு என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். ட்ரை கீப் ஆன் ட்ரைங்க, அவ்வளோதான். முயற்சியே திருவினையாக்கும். அவர் ட்ரை பண்ணுறாரு, மக்கள் அவர் மக்கள் வர வைக்கலன்னா என்ன சொல்கிறது? மக்கள் தேர்ந்தெடுக்கலாம்னு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது மக்கள் தான் யோசிக்கணும். சரி, மக்கள் ஏன் அவரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஆற்றை பற்றி பேசுகிறாரு, பனைமரங்களை பற்றி பேசுகிறாரு. நமக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பேசுகிறாரு. ஸோ அதனால் மக்கள் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லதாக இருக்கும். இந்த இலவசம் இதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. நமக்கு தேவை வாழ்வியலுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு அவர். அதனால் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லது. நன்றி. தொடர்ச்சியாக போராட்ட காலங்களில் மக்களோட மக்களாக நிற்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் இந்த தேர்தலையும் தோற்றுருக்காங்க, அவங்க கட்சியும் தோற்றுருக்கு. எப்படி நான் பார்க்குறீங்க? தோற்றது மிகப்பெரிய வருத்தம்ண்ணா. ஏன் வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஏடிஎம்கே ஆட்சியை நம்ம பார்த்துட்டோம், டிஎம்கே ஆட்சியும் பார்த்துட்டோம். இப்போ டிவிக்கே வந்தாலுமே அவங்களுக்கு என்ன ஏதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் இருக்கும். இவரால் எடுத்தோன்னே அந்த ப்ரெஷரை தாங்குவாரானா தாங்கிட முடியாது. டிவிக்கால் என்டிகே இத்தனை வருஷ காலமாக இருந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே தெரியும். அதனால் மிகப்பெரிய வருத்தம் என்டிகே தோற்ற காரணம். அது ரொம்ப வருத்தம் தான். அது ரொம்ப வருத்தம். சரி, இப்போ இந்த தோற்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதனா சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஆழ்ந்த வருத்தம் தானே. எந்த கவலையும் பட வேணாம், வெல்வோம். நம்மளும் வெற்றியை ஒரு நாள் சந்திப்போம். நம்ம மக்களுக்கு நம்ம எடுத்து என்னன்னு சொல்லுவோம். இப்படி தோத்துட்டே இருக்கிறதுனால உங்களை போன்ற இளைஞர்கள்லாம் அவருக்கு விட்டு போக மாட்டீங்களா? தோத்துட்டே இருக்கனால எங்களுக்கு கவலையே கிடையாது. ஒரு நாள் வெற்றி வரதான் செய்யும். எத்தனையோ தோல்வியை பார்த்துட்டு, இது எங்களுக்கு புதுசு கிடையாது. தோக்குறது இனிமேல் வர்ற வெற்றியை நாங்கள் எப்படி கொண்டாடுவோமோ அப்படி கொண்டாடிக்கிறோம். தோத்தது எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுவோம். அதான் எங்களோட இதே. ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் களத்தில் நிற்கிற திரு சீமான் அவர்கள் இந்த முறையும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. எப்படி நான் பார்க்குறீங்க? அதாவது ஆக சிறந்த தலைவர்கள்லாம் நிறைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்காங்க. நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரி, நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் அவங்க காலகட்டத்தில் கிடைக்கல. காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. அதுபோல் தான் இந்த தேர்தல் நான் பார்க்குறேன். சீமான் தனிச்சே நிற்கிறாரு. அவரோட கருத்துக்கள் எல்லாம் நேர்மையாக இருக்குது, உண்மையாக இருக்குது, தைரியமாக எடுத்து வைக்கிறாரு. மக்களுக்கு அவருக்கு ஒன்று அங்கீகாரம் கொடுக்கல. இது மிகப்பெரிய வருத்தமாக தான் அண்ணன் சீமானுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்காக அவர் பின்வாங்கிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா அவர் அரசியல் கலன்னு சொல்லி வந்துட்டார். கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த வாட்டி அவர் இதை விட மிகப்பெரிய வெற்றி பெறுவார். ஆனால் என்னுடைய ஒரு சின்ன கருத்து என்னன்னா, சீமான் அண்ணன் தனிச்சே நின்றுருக்கேன். நான் பொதுமக்களில் ஒருத்தனை தான் சொல்கிறேன். அவர் தனிச்சே நின்று போராடுறதை விட கொஞ்சம் சாணக்கியத்தனமாக கொஞ்சம் யோசித்து தமிழுக்காக, தமிழ் முன்னேற்றத்துக்காக அவர் எடுத்த கருத்துக்களை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு கூட்டணி சேர்ந்தார்னா அவர் நினைக்கிற வெற்றி அவர் காலடியில் விழுவுண்டு என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரிண்ணே, இப்போது தோற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஆறுதலாக என்ன சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? அவருக்கு ஆறுதலாக சொல்லணுன்னா ஒன்று தான், அவர் எடுத்த முயற்சியை அவர் அடிக்கடி சொல்கிறது தான். நான் யாரோடைய பிள்ளைன்னா தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைன்னு சொல்லுவார். பிரபாகரன் எந்த இடத்துலையும் அவர் தோல்வியை நோக்கி என்ன தான் போனாலும் அவர் உயிரே பறி கொடுத்த நேரத்தில் கூட அவர் பின்வாங்கினதில்லை. அதே நிலைமையில் தான் அண்ணன் சீமான் அவர்களையும் பார்க்குறேன். அவர் எத்தனை தோல்வி சந்தித்தாலும் அவரோட நோக்கம் தமிழர் முன்னேற்றத்துக்காக தான் இருக்குது. அதனால் அவர் கண்டிப்பாக பின்வாங்க மாட்டார். அவர் தோல்வியே சந்திச்சா கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கின்னு மக்கள் இன்னும் அந்த மனநிலைமைக்கு வரல. எப்போ அந்த மக்கள் அங்கீகாரத்தை கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் தொடர்ந்து அவர் போராடுவார்னு தான் நான் நினைக்கிறேன். தோல்வின்னு சொல்ல முடியாது, போராட்டம், மக்களுக்கான போராட்டம், அதுவும் வெற்றி தான். தொடர்ச்சியாக தோத்துட்டே இருக்காங்க. தோல்வி எல்லாருக்கும் தோல்வி வரும். ஏதாவது கண்டினியூவாக நம்ம ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு, அதுவே பெரிய வெற்றி தானே. ஏன்னா தோல்வின்றது செகண்டரி. ரொம்ப சந்தோஷம்தான். இல்லை வெற்றியும் தோல்வியும் சந்தோஷம்தான். அவரு தோல்வி அதாவது தோத்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா இன்னும் அவர் போராடி தான் இருக்க போகிறாரு. சாகிற வரைக்கும் போராடி தான் இருப்பார். கண்டிப்பாக மக்களுக்காக செய்வார். இல்லை, தொடர்ச்சியாக சாகரெல்லாம் போராடிட்டே இருந்தால் எப்போ அதிகாரத்துக்கு வர்றது? மக்கள் அதை கொடுக்கவே மாட்டீங்களா? அப்படி இல்லை, கண்டிப்பாக அடுத்த முறை, இந்த முறைன்றது இல்லை, அடுத்த முறை கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருவார். இப்போது இந்த தோல்வியை சந்தித்து இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவருக்கு எதனா ஆறுதலாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இது அவருக்கு புதுசே இல்லை. பல தோல்விகளை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காரு. இது தோல்வி இல்லை, அடுத்தது கண்டிப்பாக வெற்றி அவருக்கு வரும். கண்டிப்பாக போராடணும்.
என்னக்கா சொல்றீங்க? அந்த நம்பிக்கையோட அவர் போராடணுன்ற வெற்றி பெறுவார். தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே இடிஞ்சு உட்காந்துருக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு பல டைம் தோல்வி கண்டாதான் வெற்றி வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதனால் இது ஒரு தோல்வியாக எடுத்துக்காமல் அவர் வெற்றியாக நினச்சி மக்களுக்காக போராடி இன்னும் அவர் மேலே வரணுன்ட்டு தான் எங்களோட. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக போராடிட்டு தான் இருக்காரு, தொடர்ச்சியாக தோத்தும் பழகிட்டாரு. ஆனாலும் மக்கள் நீங்கள் அந்த வெற்றியை தர முடியுங்களே? இல்லை கண்டிப்பாக, அதாவது இது வரைக்கும் தோல்வியாகவே இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் கடவுளோட இதுவால் வந்து அவர் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. கண்டிப்பாக நீங்கள் துணை இருக்க மாட்டீங்களா? இல்லை கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் தோல்வின்றது ஒரு இதுதான், நம்ம வெற்றிக்கு ஒரு அடிப்படையாக தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் என்னோட கருத்து. நன்றி நன்றிங்க. சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், ஒரு புதுமுகம் வந்திருக்கு, அதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்றைக்கி சீமானு இன்னும் டவுன் ஆகுதுக்கு காரணமே அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து எல்லாம் வந்து இந்த நடிகர் முகத்தில் தான் போகிறாங்க. அது என்ன சொல்கிறது, அடுத்த ஆட்சியில் அது க்ளீனாக தெரிஞ்சிடும். ஏன்னா இவர் எந்த அளவுக்கு எதுக்காக வந்திருக்காரு, யார் கூட வந்திருக்காரு, யாரால் வந்திருக்காரு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அடுத்த வாட்டி வர ரிசல்ட்டில் அவர் எந்த மாதிரி போவார்ன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். மக்கள் வந்து அதுக்கு நல்ல பாடம் கொடுப்பாங்க. இந்த தோல்வி வந்து அவருக்கு வந்து ஒன்றும் பழசு கிடையாது, மக்களுக்கான தோல்வியாக தான் இது நான் எதிர்பார்க்குறேன். ஆமாம். ஏன் மக்களுக்கான தோல்வி? அவர் தானே தோற்றுருக்காரு. அவர் தோத்தா நான் இப்போ நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவரும் ஏதோ எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு இதெல்லாம் நான் மாற்றுறேன் அதெல்லாம் நான் மாற்றுறேன்ட்டு. அவருக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? இது வந்து மக்களுக்கான தோல்வி தான். இன்னும் மக்கள் வந்து தோல்வி செஞ்சுட்டே இருந்தால் நாடு எங்கே போகும் தெரியாது. ஒரு நாள் எதுவுமே இல்லாத நிற்கிறப்ப தான் தெரியும் தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்ட்டு. மக்கள் அவர் தோக்கடிச்சாலும் ஃபீல் பண்ணுவாங்கன்றீங்க? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போனதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜியாக இல்லாமல் ஒரு நாள் டவுன் ஆகும். அப்போ வந்து அவருக்கான இது வரும். இந்த தருணத்தில் அவருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இன்னும் போராடுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க கூட எல்லாரும் நிற்பாங்க. கவலையே படாதீங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஆட்சி மலரும். ஆட்சி மலரும். தொடர்ச்சியாக தோத்துட்டு இருக்க ஒரு தலைவர் ஏன் அவருக்கு சாதகமாக பேசுகிறீங்க? ஏன் அவர் கூட நிற்பன்னு ஏன் சொல்கிறீங்க? தோத்துட்டு தானே இருக்காரு. தோத்துட்டு இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி ஆகி போகிறோம்ல. அவருக்கு வராமல் இருக்க போகிறதில்ல. இந்த மக்கள் ஒரு நாள் என்றைக்காவது இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க. அவரை புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அவரை வந்து மக்கள் ஒரு நாள் தேடுவாங்க. கண்டிப்பாக தேடுவாங்க. இன்றைக்கி எவ்வளோ இதுவாக இருக்கலாம், நான் இதை தரேன் அதை தரேன் இலவசம் தரேன் எல்லாம் பின்னால் போயிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த நாட்டு மக்கள் அவங்களை கண்டிப்பாக தேடியே தீருவாங்க. யாரை? சீமானை.